வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகையில் குடிநீர் குழாய்கள் சீரமைப்பு புதுநகர் பகுதியில் நடைபெற்ற மக்கள் பணிக்கு நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபுவிற்கு மக்கள் பாராட்டு. உதகை நகராட்சி 12வது வார்டு புதுநகர் பகுதியில் கடந்த சில வாரங்களாக குடிநீர் விநியோகத்தில் ஏற்பட்ட கோளாறால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர். வார்டு பகுதியைச் சேர்ந்த மக்கள் தினசரி தேவைக்கு நீரை பெற்று தங்கள் வாழ்க்கையை தொடர சிரமப்பட்டனர். குழாய்களில் குறைந்த அழுத்தம், சில இடங்களில் முற்றிலும் நீர் வராத நிலை ஆகியவை தொடர்ந்ததன் காரணமாக பொதுமக்கள் நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபுவை நேரில் சந்தித்து புகார் தெரிவித்தனர். இதனை உடனே கவனித்த ஹக்கீம் பாபு நகராட்சி குழாய் சம்பந்தப்பட்ட அந்த குழுவினை பகுதிக்கு அனுப்பி பழுதடைந்த குழாய்களை ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து புதுநகர் 12வது வார்டு பகுதியில் பழுதடைந்த குழாய்கள் சீரமைக்கப்பட்டு சீரான குடிநீர் விநியோகம் மீண்டும் நடைமுறைப்படுத்தும் பணிகள் தொடங்கின. முக்கியமாக குழாய்களில் களிமண் மற்றும் தடைப்பட்ட பகுதிகள் சுத்தம் செய்யப்பட்டது. பொதுமக்களின் பாராட்டு. சரிவர குடிநீர் இல்லாமல் சிரமப்பட்ட பகுதி மக்கள் இந்த உடனடி நடவடிக்கையை வரவேற்று நகரமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தும் சமூக ஊடகங்களில் பாராட்டுதல்களையும் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து இப்பகுதி பொதுமக்கள் கூறும்பொழுது, இது மாதிரியான சிறிய ஆனால் முக்கியமான நடவடிக்கைகள் தான் மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும். இவரது செயல்கள் பாராட்டத்தக்கது என்று தெரிவித்தனர். இதுகுறித்து நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு தெரிவிக்கும் பொழுது, புதுநகர் மக்கள் நீண்ட நாட்களாக கடும் சிரமத்தில் இருந்தனர். அவர்களின் தேவை என் கடமையாக எண்ணி உடனடியாக செயல்பட்டேன். இதுபோன்ற பிரச்சனைகள் வேகமாக தீர்வதற்காக தொடர்ந்து செயல்படுவேன். மக்கள் பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து வைப்பேன் என்று கூறினார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.